அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஹேக் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு பிரதமர் மார்க் ரூட்டேவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் அணுசக்தி விநியோக கூட்டமைப்பு ஆகியவற்றில் இந்தியா இடம்பெற நெதர்லாந்து பிரதமர் தமது ஆதரவை தெரிவித்தார். இந்தியா நெதர்லாந்து இடையே 70 ஆண்டுகால தூதரக உறவு கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய பிரதமர் மோடி, ஐரோப்பாவிலேயே இந்தியர்கள் அதிக அளவில் வாழும் இரண்டாவது நாடு நெதர்லாந்து என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் நகர்ப்புறங்களில் உள்ள அதே வசதிகள் கிராமப்புறங்களுக்கும் செய்யப்பட்டு வருவதாக கூறிய மோடி, மாநில அரசுகளுடன் இணைந்து திட்டங்களை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். வேளாண்மை, தொழில், அறிவியல் போன்ற துறைகளில் பெண்கள் சாதனைகளை படைத்துள்ளதாகவும் இந்தியாவின் முன்னேற்றத்தில் அவர்கள் அதிக அளவில் பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் மோடி கூறினார். उसको भारत की विकास यात्रा का एक प्रमुख हिस्सा बनाने की दिशा में बीड़ा उठाया है. एम्पावरमेंट ऑफ विमेन, और इतना ही नहीं, विमेन लेड डेवलपमेंट. முன்னேறிய நாடுகள் கூட பெண்களுக்கு 12 வாரங்கள் மட்டுமே மகப்பேறு விடுப்பு வழங்கி வரும் நிலையில் இந்தியாவில் 26 வாரங்கள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். डेवलपमेंट एंड गुड गवर्नेंस दोनों का कॉम्बिनेशन होता है, तब जन सामान्य को समाधान होता है. நெதர்லாந்து நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு புறப்பட்ட பிரதமர் மோடி இன்று காலை டெல்லி திரும்பினார். விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்றனர்.